சீயோன் மண்டபத்தில் வைத்து தேசத்தின் நன்மைக்காக, ஜனங்களின் விடுதலைக்காக உபவாச ஜெபம் நடைபெறும். செய்தி JPR. யாக்கோபை ஆசீர்வதிப்பதற்கு 21 வருடங்களாகிவிட்டது. நாம் தேவ சமூகத்தில் 21 நாட்கள் காத்திருக்க தயாரில்லை. உத்தமத்தோடு வாழும் வரைக்கும் கர்த்தர் உங்களை படம் விடுவேன் என்று மீண்டும் மறுபடியும் சொல்லு. இயேசுவின் அதிசய விடுதலை பெற யாவரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அதிசய விடுதலை பெற்று செல்லுங்கள். பிசாசு பிடித்தவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கப்படும். பிரிய மாணவர்களே, 24 மணி நேரமும் ஜீவ ஒளி தொலைக்காட்சியை கீழ்கண்ட கேபிள் டிவி சேனல்களில் கண்டுகளிக்கலாம். அரசு கேபிள் 598, TCCL 740, VK டிஜிட்டல் 720, SCV 179, CTN 813, GTPL 982, அக்ஷயா 675, ஜாக் 92, அரிஸ்டோ 625. உங்கள் செல்போன் மூலமாகவும் உங்கள் வீட்டு தொலைக்காட்சி மூலமாகவும் கீழ்காணும் ஆப்களில் கண்டுகளியுங்கள். ஆண்ட்ராய்ட் டிவி, கூகுள் டிவி, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம், டாடா பிளே சிங்கிள், அமேசான் ஃபயர் டிவி, roku, ஆப்பிள் டிவி, LG ஸ்மார்ட் டிவி, ஹைசென்ஸ். வாங்கி படியுங்கள். இயேசு பெரியவர் வார இதழ், ஜீவ ஒளி ஜெபகோபுரம் மாத இதழ். ஒரு புத்தகத்தின் விலை 100 ரூபாய். இந்த புத்தகத்தின் பிரதிகள் உங்களுக்கு வேண்டுமானால் உங்கள் முகவரியை 9442131629 என்ற எண்ணிற்கு SMS அல்லது வாட்ஸ்அப் செய்யுங்கள். இந்த சுவிசேஷத்தை நீங்களும் அறிவிக்க விரும்பினால் உங்கள் திராணிக்கு தக்கதாக நீங்கள் இந்த புத்தகத்தை சுவிசேஷமாக அறிவிக்கலாம். அதற்கு ஒரு புத்தகத்திற்கு 100 ரூபாய் வீதம் 100 புத்தகம், 500 புத்தகம், 1000 புத்தகம் என நீங்களும் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கலாம். நீங்கள் விரும்பினால் இந்த புத்தகத்தின் விலையை 9442131629 என்ற எண்ணிற்கு ஜிபே அல்லது ஃபோன்பே மூலம் அனுப்பலாம். நன்றி.
இன்று வேத வசனத்தில் என்ன சொல்கிறார்? கர்த்தாவே கர்த்தாவே என்று என்னை நோக்கி கூப்பிட்டாலோ நோ யூஸ். என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனை அல்லாமல் ஒருத்தனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று மெய்யாவே மெய்யாவே நான் உனக்கு சொல்லுகிறேன் என்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. நாங்கள் அற்புதம் செய்யலாம், அதிசயம் செய்யலாம், என்ன வேணும் நீங்கள் செஞ்சுட்டு போ, இயேசுவின் நாமத்தில் பிழைச்சிக்கோ. இப்போ இயேசுன்னு சொல்லி இப்போ நீங்கள் தான் இருக்கீங்க. இப்போ காலேஜில் 2 பேர் படிக்கிறாங்க. ஒரு பிள்ளை பேய பிடிச்சி போச்சு, ஒரு பிள்ளை கிறிஸ்தவ பொண்ணு. எசப்பா அந்த பிள்ளையை காப்பாற்றுன்னு சொன்னால் கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்டு அந்த பிள்ளைக்கு விடுதலை கொடுப்பார். அதுக்காக நீ பரலோகத்துக்கு வந்துட முடியுமா? நீ ஆபத்து காலத்தில் கூப்பிட்ட, சரி இறக்கத்தில் அந்த சூழ்நிலைக்கு தவிர அந்த பிள்ளைக்கு நான் விடுதலை கொடுத்தேன். அவர் நீ பரலோகத்துக்கு போக முடியுமா? நீ ஜெபிச்சு அந்த பிள்ளைக்கு விடுதலை கிடைச்சிது, நீ பரலோகத்துக்கு போக முடியுமா? அவர் கேட்பார், நீ ஏதாவது பிரமாணத்தை உட்கொண்டு இருக்கிறாயா? தசமத்தில் கரெக்டாக இருக்கிறியா? காணிக்கையில் கரெக்டாக இருக்கிறியா? கையின் பிரயாசத்தினுடைய முதல் பலனில் கரெக்டாக இருக்கிறியா? பொய் பேசாமல் இருக்கிறியா? பரிசுத்தமாக இருக்கிறியா? பாவம் செய்றியா? பாவம் செஞ்சின்னா பாவ நிவாரண பலி செலுத்தினியா? சாபத்தில் பிறந்திருக்க, சாபத்தை மாற்றுவதற்கு பொருத்தனை செலுத்தினியா? ஜென்ம பாவத்தை கழுவினியா? ஜென்ம சாபத்தை கழுவினியா? நீ பிரசவிச்சாலே பாவம்னு வேதம் சொல்லுது, அதுக்கு நீ பாவ நிவாரண பலி செலுத்தினியா? செலுத்தலையே. இவ்வளவும் செலுத்தலைன்னா எப்படி என் வீட்டுக்கு நீ வருவ? ஒரு ஆலயத்துக்கு வரும்போது பொட்டு வைக்கிறீங்க, பூ வைக்கிறீங்க, நல்ல உடையை எடுத்து போடுறீங்க, அழுக்கு உடையை போட்டு வர்றீங்க. ஆலயத்துக்கு வரும்போதே சுத்தமாக வர்றீங்க. அப்போ பரலோகத்துக்கு போனால் எவ்வளோ சுத்தம் வேணும், எவ்வளோ சுத்தம் வேணும். இந்த உலக உடைகளை எல்லாம் உடுத்துக்கிட்டு பரலோகத்துக்கு போனால் வாசல் திறந்து விட்டுருவார் அவர்? திறக்க மாட்டார்ல. என்ன வசனத்தை நீ பின்பற்றினாய்? ஒரு காவல்துறை இருக்கிறது சட்டத்தை பின்பற்றுகிறது, ஒரு முதலமைச்சர் இருக்கிற அரசு சட்டத்தை பின்பற்றினார்கள், ஒரு மத்திய அமைச்சர் இல்லைன்னா மாநில அமைச்சர் இல்லைன்னா ஜனாதிபதி எல்லாமே அரசியல் சட்டத்தை பின்பற்ற வேண்டும். ரூல்ஸ் அதான். மீறினா பிரதமர் பேரில் கேஸை போடலாம். ஏன்னா கோர்ட்டு எல்லாத்துக்கும் மேலே சாவரியம் பவர், யார் மேலே வழக்கப்பதிவு பண்ணலாம். தப்பு பண்ணால் காட்டி கொடுக்க வேண்டியதுதான். இப்போ சட்டம் இருக்குது. இப்போ நமக்கு சட்டம் பைபிள் என்ற சட்டம். பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும்னா பைபிளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், படிக்கக்கூடாது, படித்து ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் படித்து ஒரு பிரயோஜனம் இல்லை. தான் பைபிளை 10 முறை படித்தேன்னு சொல்லுவாங்க, நான் 8 முறை படித்தேன்னு சொல்லுவாங்க. எந்த வசனத்தை பின்பற்றினேன்? இல்லைன்னா இயேசு இப்போ சொன்னது பொய், இயேசு சொன்னது பொய், இல்லைன்னா நான் சொல்கிறது உண்மை. இயேசு என்ன சொன்னார்? நீ கர்த்தாவே கர்த்தாவே என்று என்னை நோக்கி கூப்பிட்டு பிதாவின் சித்தத்தை நீ செய்யாமல் இருந்தால் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. இதான சத்தியம். இப்போ வசனத்தை பின்பற்றாதவன் பரலோகத்துக்கு வர முடியாது. சும்மா கர்த்தாவே கர்த்தாவன்னு கூப்பிட்டாலும் நோ யூஸ். அற்புதம் யார் வேணும் செய்யலாம், அற்புதம் யார் வேணும் செய்யலாம். ஒரு காலத்தில் ஒன்ஸ் அப்பான் எ டைம் எங்கள் ஃபேமிலியில் எனக்கு ஒரு சகோதரி பேய் ஆடினான், ஒரு சகோதரி பேய் ஆடினாள். அப்புறம் என் அம்மா பெருக்கிற விளக்குமாறு வச்சு கையில் ஒரு தட்டு தட்டி 4 அடி, விளக்கு மறைச்சு 4 பேய் ஓடி போச்சு. பேய் இன்னொரு நாள் ராத்திரி 8 மணிக்கு பேய் வருது. இப்போ வந்து பல்ல கடிச்சு நரன்னு நிற்கிது. ரொம்ப சின்ன வயசு. அப்போ சொல்லி கருவாடு இருக்குல்ல, கருவாடை சுட்டு வாயில் வச்சு தேய்ச்சி விடுது, அது ஓடி போச்சு பேய். இன்னொரு நாள் பேயாடுது, ஒரு தீட்டு துணி எடுத்துகிட்டு வந்து, அப்போ தீட்டு துணி நமக்கு தெரியாது, எடுத்து வச்சு வாயில் வச்சா தேய்ச்சி விட்டது, பேய் ஓடி போச்சு. இது உலக பிரகாரமான ஞானம், இது உலகத்தினுடைய ஞானம். ஆண்டவர் சொல்ல உலகத்துக்குரிய ஞானத்தை பெறாமல் நீ ஆவிக்குரிய ஞானத்தை பெற்றுக்கொள். இது உலகம். ஆனால் இனி வசனம், ஹல்லேலூயா, வசனத்தை கொண்டால் இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிசாசை ஓட்டுறோம் இல்லையா? ஆனால் பிசாசை ஓட்டுகிற நானாக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும், ஊழியக்காரர்களாக இருந்தாலும், தீர்க்கதரிசின்னு சொல்லப்படுகிறவர்களாக இருந்தாலும் அவர்களும் வசனத்தை பின்பற்ற வேண்டும். வசனம் இருபக்கம் கருக்குள்ள பட்டயம், உங்களுக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும். உன்னையும் அழிக்கும் என்னையும் அழிக்கும். யார் சரியில்லையோ அவங்கள மட்டும்தான் அழிச்சிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய அழிவுகளிலிருந்து தப்பித்து போக வேண்டுமானால் கிறிஸ்தவன் வசனத்தை பின்பற்ற வேண்டும். ஒரு வீடை கட்டுறீங்க, பஞ்சாயத்தில் டாக்ஸி கட்டுறீங்க இல்லையா? டாக்ஸி கட்டலாம் உட்கார முடியுமா?
முடியாது. குழாயத்து இருக்கும்போது தண்ணி வருது, பஞ்சாயத்து விடுது. நீ வரி கட்டலைன்னா தண்ணி வருமா வீட்டில்? வராதில்ல. ஆற்றால் பஞ்சாயத்தில் வருகிற தண்ணிக்கு வரி கட்டுறீங்க. நீ நிலம் வாங்கி நீ வீடு கட்டி நீ குடியிருக்கிற ஒம்பணத்தில் நீ இருக்கிற. ஆனால் நீ வரி கட்டலைன்னா ஒன்று நீ கட்டின வீட்டில் உட்கார வச்ச மாட்டாங்க. வச்சுருவாங்களா? வைக்க மாட்டாங்க. இப்படி இருக்கையில் சுவாசிக்கிற காற்று ஆண்டவர் தர்றாரா இல்லையா? எங்கே போய் வரி கட்டுறீங்க? ஆறு, குளம், ஏரி, தேவைக்கு மழை தண்ணியை தாரார இலவசமா. அந்த தேவனுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க? ஒரு பிசாசு உள்ள ஏறினாலே பேய் ஆடுகிறது இல்லையா? ஒரு சரீரமே கீழ்ப்படுகிறது. அந்த பேயெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் ஆண்டவர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த தேவனுக்கு என்ன கொடுக்குறீங்க? என்ன கொடுக்குறீங்க? அவருடைய வீடு தான் இந்த உலகம். அவருடைய வீடு தான் இந்த உலகம். இப்போ இந்த உலகத்தில் வாழனா ஆண்டவருக்கு வரி கட்டணும். கட்டணுமா கட்டக்கூடாதா? ஆகவேதான் வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. உபாகமம் 12:17 8 விதமான காணிக்கைகள் ஒரு கிறிஸ்தவன் பின்பற்றாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேங்கிறார். இப்போ நான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன், சுவிசேஷம் சொல்கிறேன், அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். நான் 8 விதமான காணிக்கைகளையும் கர்த்தருக்கு பின்பற்றாவிட்டால் எனக்கும் பரலோகத்தில் இடமில்லை, என் பொண்டாட்டிக்கும் இடமில்லை, என் பிள்ளைகளுக்கும் இடமில்லை. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். உற்சாகமாக கையை தட்டுங்க. ஆகவே கர்த்தருடைய இல்லத்தில், கர்த்தருடைய வீட்டில், அதாவது இந்த உலகத்தில் வாழணும்னு சொன்னான் பாருங்க. ஒரு புயலை வர வச்சுறாரு. இதோ கோரவாரி காற்று, இதோ உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்து உன் உச்சந்தலையை நொறுக்கும் என்கிறாரே. ஒரு கோரவாரி காற்று ஒரு ஏரியாவுக்கு புகுந்தா அந்த ஏரியா சர்வநாசம் இல்லையா? நாகப்பட்டினத்தில் புகுந்தா அது எல்லாமே சோழி முடிஞ்சு போகுது. அப்புறம் அந்த பட்டணத்தை திரும்ப கட்டணும்னா எவ்வளோ கோடிகள் அரசாங்கம் செலவு பண்ணுகிறது. ஒரு பழுது பார்க்கறது எவ்வளோ கோடிகள். மத்திய அரசு நிதி கேட்குற 100 கோடி கொடு, 200 கோடி, ஒரு மலைக்கு ஒரு புயலுக்கு 200 கோடி கொடு, 300 கோடி கொடு, 500 கோடி கொடு, 1000 கோடி கொடு. இவங்க ஒரு நிறைய கோடி கொடுத்துருப்பாங்க. அடுத்து அப்போ திரும்ப கட்டுறதுக்கு 15-20 கோடி தேவைப்படுகிறது. அவர் ஒரு நொடி பொழுதில் உருவாக்கின ஒரு புயல் காற்று எத்தனை பேரை சேதப்படுத்துகிறது, எத்தனை வனை கொன்று போடுகிறது, எத்தனை பேருடைய கை காலை முறிக்கிறது. ஆகவே இவையெல்லாம் நமக்கு தராமல் நம்ம எல்லாம் அவர் மடியில் வச்சு பாதுகாக்கிற தேவனுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? ஒரு கேள்வி இருதயத்தில் எழுப்பிடுங்க. மார்ச் மாதம் முதல் சண்டே, அல்லேலூயா, என்ன செஞ்சோம்? அப்படிங்க. அப்போ நமக்கு தான் என்ன இருக்குன்னு இருந்தால் கொடுத்துட மாட்டோமா? அல்ல இருந்தால் கொடுத்துருவீங்களா? இருந்தாலும் கொடுக்க மாட்டீங்க. இருந்தால் கொடுக்க மனசு வராது. ஆகிய வசனம் இருக்கிறவனுக்கும் இல்லாதவனுக்கும் பொதுதான். ஏழைக்கும் பணக்காரனும் கோடீஸ்வரனுக்கும் வசனம் ஒன்று தான். அதான் அழகாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 15-16. அதில் அழகாக சொல்கிறார், உன் ஆத்துமா பாவ நிவாரண பலியாக, உன் ஆத்துமா பாவ நிவாரண பலியா, உன் ஆத்துமா பாவ நிவாரண பலி. அப்போ பாவ நிவாரண பலி செலுத்தணும் யாருக்கு? உன்னுடைய ஆத்துமாவுக்கு. உனக்குள்ளே ஒரு ஆத்துமா இருக்கிறது இல்லையா? அந்த ஆத்துமா பாவம் செய்திருக்கிறது. இல்லை என்றால் உன்னை பெற்றவர்கள் செய்திருக்கிறார்கள், இல்லை என்றால் முன்னோடிகள் செய்திருக்கிறார்கள், இல்லைன்னா ஏவாள் தான் செஞ்சா, ஆண்டவர் தான் சபிச்சார். அப்போ உன்னுடைய ஆத்துமா பாவம் செய்த ஆத்துமா, உன் முன்னோர்கள் பாவம் செய்த ஆத்துமா. அப்போ இந்த ஆத்துமாவை கழுவ சொல்லுகிறார் ஆண்டவர். ஒரு மனிதன் பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் என்ன செய்யணும்? ஆத்துமாவை கழுவ வேண்டும். ஆத்துமா கழுவப்பட வேண்டும். யாராவது நம்முடைய அவருடைய ஆத்மாவை கழுவப்படுவாங்களா? கேட்பாங்க. ஒரு ஆசீர்வாதம் நடக்கல, ஒன்றுமே நடக்கல, ஒன்றுமே கிடைக்கல, ஓடிட்டே இருக்கிறோம், ஆண்டவரை தேடிட்டே இருக்கிறோம். அப்போ சொல்லுவார், உன் ஆத்மாவை கழுவுமா முதல்ல. என்ன, உன் அம்மாவும் அப்பாவும் பரிசுத்தத்தில் இருந்தால் பிள்ளைய பெற்றாங்க, உன்னை பெற்று போட்டாங்க.
நாய் மாதிரி விலங்கு மாதிரி இருந்து பிள்ளையை பெற்றுக்கிட்டாங்க. அதன் ஜென்ம பாவம். இல்லையா? கையை தட்டுங்க. ஜென்ம பாவம்னா இதுதான். ஜென்ம பாவத்தை கழுவு. பிள்ளைய பெற்றா போதாது, பிள்ளையினுடைய பாவத்தை பெற்றோர்கள் கழுவ முன் வர வேண்டும். நம்ம பிரசவிச்சு குப்பை தொட்டியில் போடுற மாதிரி போட்டுருவோம், பிள்ளை தானாக வளரட்டுன்னு. ஆனால் கூப்பிடுவோம், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர், என் பிள்ளையை காப்பாற்று, என் பிள்ளைக்கு அறிவை கொடும், ஞானத்தை கொடும், புத்தியை கொடும். ஆனால் ஆத்மா பாவத்தை கழுவலைன்னா என்ன இது? நீ பிரசவிச்சதுக்கே பாவம், பிரசவிச்சதே பாவம்னு பைபிள் சொல்லுது. அதுக்கே பொருத்தனை பலி செலுத்த வேண்டும், அப்போ தான் நீ சுத்தமாவாய் என்று சொல்லுகிறார். பொதுவாக பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ரகசியம்தான். பொதுவாக பிரசவித்த பிள்ளைகளுக்கு, பிரசவித்த தாய்மார்களுக்கு ரத்தப்போக்கு 3 மாதம் வரைக்கும் இருக்குமா குறைந்தபட்சம். அவைதான் 3 மாதம் வரைக்கும் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. சிலருக்கு 1 மாதம் நின்று 2 மாதம் நின்றும். ஆனால் பைபிள் சொல்லுது 66 நாட்களுக்கு பிறகு உதிரப்போக்கு நின்ற பிறகு நீ என்னுடைய சமூகத்தில் பிள்ளையை பெற்றதுக்காக நீ பொருத்தனையை கொண்டு வான்னு சொல்லியிருக்க. அப்போ தான் நீ சுத்தமாவாய். அப்போ சுத்தம் இல்லாத பெற்றோர்கள் தான் இன்றைக்கு தேசத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒருவரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கப் போவதில்லை என்று மெய்யா நான் உனக்கு சொல்லுகிறேன். சுத்தம், நீ சுத்தமானால் நீ சொஸ்தமாவாய். நீ சுத்தமாக சொல்லுகிறாய். உன் ஆத்மாவை சுத்தப்படுத்து. பெற்றோர்கள் கழுவலைன்னா நீங்கள் கழுவணும், தனக்கு தானே கழுவணும். வசனத்தின் மூலம் தான் கழுவணும். சோப்பு போட்டு கழுவணும் ஆத்மா கரையாது. ஆத்மாவில் இருக்கிற பாவத்தை கரையணும்னா வசனம் பின்பற்ற வேண்டும். உபாகமம் 23:5 சொல்லுகிறது, உன்மேல் நான் பிரியமானபடியினால் உன்மேல் வைத்த சாபத்தை நான் ஆசீர்வாதம் மாற்றுகிறேன். இப்போ சாபம் வெளியே போனால் ஆசீர்வாதம் உள்ள வரும். யாராவது சாபத்தை மாற்றுறீங்களா? சாபம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சாபத்தை மாற்றுறதுக்கு என்ன முயற்சி எடுத்தீங்க? ஒன்றுமே எடுக்கல. ஒரே முயற்சி, பொருத்தனை ஜெபந்தான். ஆண்டவரே என்னுடைய சாபத்தை மாற்றுங்க தகப்பனே. அதுக்கு என்ன பொருத்தனை வேணும் கேளுங்க, நான் தர்றேன்னு சொல்லணும். என்னுடைய ஆத்மா பாவம் செய்திருக்கிறது. இல்லை, பிறந்து அன்னையிலேருந்து நான் பாவம் செஞ்சு வந்துட்டு இருக்கிறேன். நான் பாவம் செய்யாமல் வாழ நினைச்சாலும் என் ஆத்மா பாவம் செய்கிறது. ஆத்மா இப்படி பாவம் செய்யும். சும்மா இருக்கிற பொண்ணை சைடு அடிக்க தோணும். சும்மா இருக்கிற பிள்ளைகிட்ட போய் இச்சை வேண்டும். இச்சை வந்தாலே அவன் செத்தான், அவ்வளோதான். பார்த்தாலே பாவம்னு சொல்லி வச்சார். இப்போ நமக்கெல்லாம் இச்சை வருதுன்னா நம்ம ஆத்மா சரியில்லை. நம்முடைய ஆத்மா சரியாக இருந்தால் அடுத்த வீட்டு பிள்ளை அழகாக இருந்தாலும் தங்கச்சி அக்கான கூப்பிடுவோம். பாசம் இல்லைன்னா என்ன, பொண்டாட்டி இனி பொண்டாட்டின்னு சொல்ல தோணும். ஆனால் இச்சை ரோகம், அது செய்ய தூண்டும். அது உன் ஆத்மா சரியில்லை, உன் ஆத்மா பாவம் செய்கிறது. அதுதான் பணக்காரானாலும் ஏழையானாலும் அவர் சொல்றார், என் ஆத்மா உன் ஆத்மாவை கழுவு. அதான் பாவ நிவாரண பலி. அதான் சொல்றார், உன் ஆத்மா பாவ நிவாரண பலியாக கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை செலுத்தும்படி கட்டளை. எப்படி ஆத்மா கழுவப்படும்? ஒரு காணிக்கைனாலதான். உடம்ப கழுவுறதுக்கு ஒரு சோப்பு தேவை. இங்க ஆத்மா கழுவுறதுக்கு என்ன வேணும்? உபவாச ஜபம் அல்ல, ஒரு காணிக்கை. அது கர்த்தருக்கென்று. நீ கர்த்தருக்கென்று கொண்டு வா. யார் இடத்துல கொண்டு வா? ஆசாரியன் இடத்துல கொண்டு வா, ஊழியக்காரன் இடத்துல கொண்டு வா என்று சொல்லியிருக்கிறாரு. அவன் பிரிட்டனில் சொந்த பிள்ளையை படிக்க வைக்க கூடாது, அந்த காசை வச்சுக்கிட்டு. என் திருப்பணிகளை அவன் செய்வானாக, என் திருப்பணிகளை அவன் செய்வான். நீங்க கொடுக்கிற ஆத்மா பாவ நிவாரண காணிக்கை வச்சு திருப்பணிகளை, சுவிசேஷ பணிகளை அவன் செய்வான். இது இஸ்ரவேல் சந்ததிக்கு நித்திய உடன்படிக்கை. உற்சாம கையை தட்டுங்க. அப்ப ஆத்மா கழுவப்படவில்லை என்று சொன்னால் பரலோகம் என்பது உங்களுக்கு கனவு. ஞானசானம் எடுத்திருக்கலாம், பாவ நிவாரண பலி செலுத்தி இருக்கலாம். ஆனா ஆத்மா பாவ நிவாரண பலி செலுத்தலைன்னா பரலோகமே கிடைக்காது. நம்பர் 1 கையை தட்டுங்க. நீ பிரசவித்திருக்கிறாய், ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிறாய். உன்னுடைய பிரசவ பாவத்திற்காக பாவ நிவாரண பலி செலுத்தாமல் போனால் உனக்கும் பரலோகம் கிடையாது. நம்பர் 2 அல்லேலூயா, கையை தட்டுங்க. அடுத்தபடியாக உன் சாபம் ஏவாளுக்கு வச்சு சபிச்சாரு ஆண்டவர். ஏவாளை சபிச்சார், நீ கஷ்டப்பட்டு பிரசவிப்பாய். ஒரு பிள்ளை வெளியே வர்றதுக்கு எவ்வளோ பிரசவ வலி இருக்கு, சாபம் இருக்குல்ல. அப்போ அப்படியே அண்டைய வசனம் இன்னைக்கு வேலை செய்தா இல்லையா? ஆவி உன்னுடைய சாபத்தை மாற்ற என்ன செஞ்ச? அதுக்கும் ஒரு பொருத்தனை செலுத்தினதான் உன் சாபம் மாறும், ஆசீர்வாதம் கடந்து வரும். உச்சமா கையை தட்டுங்க.
அடுத்து நம்பர் 4. அடுத்தபடியாக தசமபாகம் பிரமாணம். தசமபாகம் பிரமாணம். நீ வேலை செய்கிற எல்லாவற்றிலும் தசமபாகத்தை கர்த்தருக்கு செய்யணும். ஏன்னா உனக்கு டிசென்ட்ரி வந்தால் உனக்கு நீ வேலைக்கு போக முடியாது. முடியுமா? முடியுமா? முடியாது. அப்போ உனக்கு பலன் தரது யாரு? தேவன். அப்போ இன்னைக்கு நீ 1000 ரூபா சம்பளம் வேலை செய்கிறன்னா அதுக்கு பலன் கொடுப்பது யாரு? இயேசு கிறிஸ்து என்ற நம்முடைய தேவன். அது பலனை தர. நீ சாப்பிட்டனால ஒரு பலனும் உண்டாகாது. ஆனால் ஒரு கோழி சாப்பிடு, அவனை 5 கிலோக்கு பெறுவானா? பெருக மாட்டான். நீ உண்ணுற உணவில் விட கிரியை செய்ய வைக்கிறது அவர் தான். அப்போ நீ வேலைக்கு போகிறதுக்கு உனக்கு சுகத்தை பலத்தை தருவது ஆண்டவர். அந்த ஆண்டவருக்கு என்ன செஞ்சீங்க? ஒன்றுமே செய்யலை. அப்போ தசமபாகத்தை கொடுக்கணும். நான் இன்னைக்கு வேலை செய்வதற்கு காரணம் ஆண்டவர். நான் இன்னைக்கு தொழில் செய்வதற்கு காரணம் ஆண்டவர். அதுக்கு தசமபாகத்தை என்ன செய்யணும்? அவருக்கே கொடுக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இது ஒரு பிரமாணம். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக உபாகமம் 12:17 இந்த வசனத்தின்படி 8 விதமான காணிக்கைகளை நாம் கொடுத்தாக வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுத்தாக வேண்டும். இப்போ ஒரு கடன் வாங்குகிறோம், 1 பைசா கமிஷன் கொடுத்துருவோம் இல்லையா? நான் இப்போ சமீபத்தில் ஒரு கடன் கேட்டேன், 2% கேட்குறாங்க. எஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அவனுக்கே நம்ம கடன் கொடுக்குறோம். சரி, நான் 2% கடத்தை கொடுத்து ஒரு 10 கோடி கடன் வாங்கிட்டேன்னு வைங்களேன். அப்போ கர்த்தர் நான் கொடுக்கணும் இல்லை? பிறகு 10 கோடி என்னால் அடைக்க முடியுமா? அவர் என் தொழிலை ஆசீர்வதிச்சா மட்டும்தான் அடைக்க முடியும். அப்போ 10 கோடியிலையும் நான் என்ன செய்யணும்? தசமபாகத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். கமிஷன் கொடுக்குறான். என் கர்த்தருக்கு ஒரு கமிஷன் கொடுத்தா என்ன? புரோக்கரேஜுக்கு பணம் கொடுக்குறான், கர்த்தருக்கு கொடுத்தா என்ன? கல்யாண தரகருக்கு நம்ம கமிஷன் கொடுக்குறோம், ஏன் கர்த்தருக்கு கொடுத்தா என்ன? பிள்ளை பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரியில் போய் சிகிச்சை எடுத்து பணத்தை கட்டி ஒன்றும் இல்லாமல் திரும்ப வர்றோம், ஏன் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணால் என்ன? வீடை கட்டுறோம், 60 லட்ச ரூபா கடன் இருக்குது. 60 லட்சம் கடத்தை யார் அடைக்கிறது? 60 லட்சத்தில் 10% கர்த்தருக்கு கொடு, 6 லட்சத்தை கர்த்தருக்கு கொடு. கடன் அடைக்கிற வழியை காட்டுவார். இல்லைன்னா இருக்கிற தொழிலும் பட்ட மரமாக ஆயிரும். இதான் பிரமாணம். இந்த பிரமாணங்களை பின்பற்றுவன் தான் கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. இல்லாதவன் அந்தி கிறிஸ்துக்குரியவன். உற்சம்ம கையை தட்டுங்க. ஆகவே வசனத்தை கைக்கொள்ள வேண்டும், வசனத்தை உட்கொள்ள வேண்டும். அவைதான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தாவே கர்த்தாவே என்று நீ கூப்பிட்டாலும் நான் உனக்கு எப்படி சொல்லுவேன்? அக்கிரம செய்கைக்காரரே அப்பால் போ. அதுக்கு அவன் சொல்லுவாங்க, நான் ஆண்டவர் நாமத்தில் அற்புதம் செய்தேன், அதிசயம் செய்தேன், சுவி செஞ்சேன். அதெல்லாம் நீ காசுக்காக செஞ்சேன், இல்லை பெருமைக்காக செஞ்ச, இல்லை ப்ரௌடுக்காக செஞ்ச, இல்லை நீ வாழ்கிறதுக்காக செஞ்ச. எனக்கென்று நீ செய்யலை. எனக்கென்று செஞ்சா ஏழைக்கு கொடுக்கிறவன் எனக்கென்றே செய்கிறான். உடை இல்லாதவனுக்கு கொடுக்கிறவன் எனக்கென்றே கொடுக்கிறான். பசியோடு இருக்கிறவனு கொடுக்கிறவன் எனக்கென்றே கொடுக்கிறான். பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் சொன்னார். வலது பக்கம் இடது பக்கம் ஆள்களை பிரித்து விட்டார். பரிசுத்தவான்களை வலது பக்கமும் இந்த பாவம் செய்தாலும் இடது பக்கம். அது தெரிஞ்சு தான் பெண்களை இடது பக்கம் ஆண்டவர் விட்டுட்டார். இந்த இடது பக்கம் எனக்கு வந்து பொண்டாட்டி, வலது பக்கம் எனக்கு புருஷன். பைபிளில் பெண்களுக்கு விரோதமாக தான் ஆண்டவர் நிறைய பேசியிருக்காரு. பெண்களுக்கு விரோதமாக தான் பேசிக்கிறேன். ஏவாள் தான் முதல் பாவம் செஞ்சு, அதனால தான் கோபம் இருக்குது. அதான் ஸ்திரியே இப்படின்னு சொல்லுவார் கோபத்தில். ஸ்திரியே மரியாதை கூட ஸ்திரியேன்னு சொல்லிவிட்டார். அதான் நீ பிரசவிச்சாலே பாவம். ஆக பிரசவிக்காமல் இருக்க முடியுமா? பிரசவிக்கணும். ஆனால் பிரசவித்த பிறகு என்ன செய்யணும்? 66 நாட்களுக்கு பிறகு உதிரப்போக்கு நின்ற பிறகு தான், நின்ற பிறகு உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள். இந்த படுபாவி பயலால் ஒரு பிள்ளையை பெற்றேன், 66 நாளும் கஷ்டப்பட்டேன், 10 மாதம் பிள்ளையை சுமந்தேன். ஆனால் கர்த்தருக்கு சுத்தமாக வேண்டுமானால் நீ பொருத்தனை செலுத்தினால்தான் முடியும். வாசிக்கலாமா வேத புஸ்தகத்தை? ஹல்லேலூயா. எடுத்து வாசி. ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக ஹல்லேலூயா, இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரணபாரி அந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரணபாரி அந்த நடத்திடுவார். எத்தனையோ இடர் சேர்ந்தாலோ அத்தனைய
தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வாசிப்போம் லேவியராகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரைக்குள்ள வசனங்கள். அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனுடைய சத்தத்தை நான் கேட்பேன். அப்போ பிதாவுடைய சித்தம் என்ன எழுதி வைக்கப்பட்ட இந்த வசனம். அப்போ பிதா என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்று வாசிப்போம். வாசி. அவள் சூதக ஸ்திரீ விலக்கமாய் இருக்கும் நாட்களுக்கு சரியாக 7 நாள் தீட்டாயிருப்பாள். 8ஆம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ண கடவுள். பின்பு அவள் 33 நாள் தன் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவை தொடவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வரவும் கூடாது. பெண் பிள்ளையை பெற்றாளாகில் அவள் 2 வாரம் சூதக ஸ்திரீயை போல தீட்டாயிருந்து பின்பு 66 நாள் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருக்க கடவுள். அவள் ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் ஒரு புறாக்குஞ்சையாவது காட்டுப்புறாவையாவது பாவ நிவாரண பலியாகவும் ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்திற்கு கொண்டு வர கடவுள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுத்திகரிப்பு எப்படி சுத்திகரிக்கணும் வசனம் இப்படி தான் சொல்லுது. பாரு, அங்கே கூட அவர் பாகுபாடு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பெண் பிள்ளைக்கு 1 வாரமா 2 வாரம், ஆண் பிள்ளைக்கு 1 வாரம். பெண் பிள்ளையை பார்த்தா 2 வாரம் கிடந்துக்கோ, ஆண் பிள்ளையை பார்த்தா 1 வாரம். அங்கேயே பாகுபாடு வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு சம கையை தட்டுங்க. அப்போ ஆண் பிள்ளையை பெற்றாலும் பெண் பிள்ளையை பெற்றாலும் நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். பிரசவிப்பது பாவமாக இருந்தாலும் அதற்கு பாவ நிவாரண பலி செலுத்தி உன்னை பரிசுத்தமாக்கி கொள் என்று சொல்லுகிறார்கள். இப்போ இன்று தமிழகத்துக்கும் உலகத்துக்கும் நான் கேட்குறேன், ஏதாவது தாய்மார்கள் இந்த சத்தியத்துக்கு செவி கொடுத்துருக்காங்களா, கீழ்ப்படிஞ்சிருக்காங்களா, பாவ நிவாரண பலி செலுத்திருக்காங்களா? பிரசவிச்சதுக்காக 10 பிள்ளை பிரசவிச்சிருந்தா 10 பொருத்தனை, 2 பிள்ளை பிரசவிச்சிருந்தா 2 பொருத்தனை செலுத்தி தான் ஆகணும். அது கர்த்தருடைய சுவிசேஷத்துக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். பயன்படுத்தப்படும் போது தான் அதான் ஆசாரியனிடத்தில் கொண்டு வா, ஊழியக்காரன் அதை வச்சு ஆண்டவருக்கு பணி செஞ்சிருவான். நீ ஆடை கொண்டு வா, நாங்கள் விற்று ஆண்டவருக்கு புத்தகம் அடிப்போம். ஆனால் எல்லா வீட்லேயும் ஆடு கிடைக்காது இல்லை, அது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக காசாக கொண்டு வரீங்க. ஆனால் கொடுக்குறதெல்லாம் வேறு இடமா இருக்குது. அங்கே கோடிகள் குவிக்கிறது, இங்கே பஞ்சம் குவிக்கிறது. உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே என்ன சொல்கிறார்? சுத்திகரிப்பு. இது பழைய ஏற்பாடுன்னு சொல்லலாம். நீங்கள் கேட்கலாம், பழைய ஏற்பாடு நமக்கு இனி தேவையில்லை. இன்னும் சிலர் கேள்வி கேட்கலாம். ஏன்னா அந்தி கிறிஸ்துவாக நம்ம கூட ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். அவன் சொல்லுவான், அவன் கிருக்கு போய் அப்படி சொல்லுவான், புதிய ஏற்பாடில் பாரு, அதெல்லாம் பழைய ஏற்பாடு, ஆடு மாடு எல்லாம் பலியிடுறது. சரி பார்ப்போம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 3-4 வாசிப்போம். 3-4 வாசிப்போம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 3-4. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் நன்றாக கவனியுங்கள், அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி நீங்கள் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கு அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார்.
பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் போட முடியும். அப்போ நீதியாய் காணிக்கை செலுத்தலைன்னா அவங்கள என்ன பண்ணுவார்? வெள்ளி அடுப்பில் போட்டால் தானே அது உருகும் இல்லையா? பொன்னை அடுப்பில் போட்டால் தான் தங்கமாகி வரும், நகையாக வரும். ஆகவே அது மாதிரி அக்னியில் போட்டு உன்னை சரிபடுத்திடுவேன்னு சொல்கிறாரு. இட்ஸ் எ வார்னிங். நீ பொருத்தனை கொடுக்கறது காணிக்கை கொடுக்குறது யோசிச்சிங்கன்னா என்ன பண்ணுவார்? அக்னியில் போடுவேன். நீதியாக காணிக்கை செலுத்தணும், அநீதியாக கொடுக்கக்கூடாது. அதாவது தசமகன்னா கரெக்டு. 100 ரூபாய்க்கு தசமகம் எத்தனை? 10 ரூபா. நீ 11 கொடுத்தா தசமகம் கிடையாது, 10 ரூபா தான் தரணும். ஐயோ ஆண்டவர் மேலே அன்பு வைத்திருக்கிறேன்னு சொல்லி 11 ரூபா தரக்கூடாது. நீ 11 ரூபா கொடுத்தா அதுக்கு பேர் காணிக்க. அன்லிமிட்டடு தான் காணிக்க. லிமிட்டடுன்னா 10% தான், கூட்டவை குறைக்கக்கூடாது. அதான் யாத்ராம 30:15-16 சொல்வார், உன் ஆத்துமா நிவாரண பலியாக நீ கர்த்தருக்கு ஒரு காணிக்கை செலுத்தும்படி நீ ஐஸ்வர்யவான் ஆனாலும் அரசைகளுக்கு மிகாமலும், நீ தரித்திரன் ஆனாலும் அரசைகளுக்கு குறையாமலும் கொண்டு வா. அரசைகள்னா அந்த காலத்தில் சேக்கல் கணக்கு, கிலோ கணக்கு நகை கொடுப்பாங்க, பணம் கிடையாது. இன்றைக்கி காசு. ஸோ குறிப்பாக சொல்லுகிறேன், இந்த யம ஊழியத்தில் 1000 புத்தகம் ஒரு பொருத்தனைன்னு சொல்லுவேன். 1000 புக் அடித்தா ஒரு பொருத்தனை. ஏன்னா சாலமோன் 1000 மாடுகளை பலியிட்ட பொழுது தேவன் தரிசனமாய் உனக்கு என்ன வேண்டும்னு கேட்டார். என்ன வேண்டுமென்னு கேட்டார். ஒரே நாளில் மாற்றி காட்டுவார் தேவன். இப்போ சமீபத்தில் 2 பிள்ளைகள் வந்தார்கள், நேற்றைய தினத்தில் வந்தார்கள், பெயர் சொல்ல விரும்பவில்லை. ரொம்ப தூர தேசத்தில் வந்தார்கள். இதற்கு முன்பாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த சகோதரி வந்திருக்கிறார்கள் என்னிடத்தில். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இந்த புருஷன் இல்லை, இந்த புருஷன் ஓடிப்போம், உனக்கு புதிய புருஷனை தரேன்னு. அப்புறம் பார்த்தா உண்மையிலேயே அந்த புருஷன் ஓடி போயிட்டான். இதுவும் நம்ம சமாச்சாரம் தெரியாது. அதுக்கப்புறம் புதிய புருஷனை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. எப்படி புதிய புருஷன் கொடுப்பாரான்? என் பிள்ளையே தருவேன். உண்மையிலேயே அபிஷேகம் பெற்ற ஒரு மகனை தேவன் கொடுத்துருக்காரு. 2 பேரும் தனியாக என்ன சந்தித்தாங்க. பாஸ்டர் நீங்கள் சொன்னபடி நல்லா இருக்க காலத்தில் என் புருஷன் ஓடி போவான்னு சொன்னீங்க, அவன் ஓடியே போயிட்டான். அப்போ உங்கள் எல்லாம் தப்பாக தான் நினச்சிருப்பேன். இப்போ பார்த்தாச்சுன்னா ஆவிக்குரிய புருஷன் வருவான்னு சொன்னால் ஆவிக்குரிய புருஷன் வந்துட்டால் நாங்கள் 2 பேரும் தான் இருக்கிறோம். அப்போ நான் சொன்னேன், ஜென்மப்பாவது கழுவு பொருத்தனை செலுத்து, உன் போட்டையை எடுத்து வச்சுக்கோ, போட்டையை எடுத்து வச்சுக்கோ. பொருத்தனை ஜெபத்துக்கு பிறகும் முன்னாடி இருக்கிறது உன் முகத்திலே தெரியும். இதுவே மெய்யான ரட்சிப்பின் அடையாளம். கடைசியாக நேற்று 2 பேர் சேரில் உட்கார்ந்தவங்க அவங்க தான் 2 பேர். அல்லேலூயா. எல்லாரையும் நிற்க வச்சு ஜெபம் பண்ணி அவங்கள உட்கார வச்சு ஜெபம் பண்ணு. அவனுடைய முகத்தை பார்க்கணும், அவ்வளோ பிரகாசம். அல்லேலூயா. கர்த்தரால் கொடுக்கிற விடுதலை அது முகத்தில் வெளிப்படும். உற்சாகமா கையை தட்டுங்க. கட்டுகள் உடைக்கப்பட, தடைகள் நீங்கப்பட பொருத்தனதான் கோல், அதுதான் வசனம். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தமாவதும் வசனம். இல்லைன்னா நீங்கள் எத்தனை முறை ஆலயத்துக்கு போனாலும் பரலோகம் என்பது உங்களுக்கு கனவாக தான் இருக்கும். காவல்துறைக்கு பயப்படுறீங்க, அரசுக்கு பயப்படுறீங்க, ஏன் கர்த்தருடைய வசனங்களுக்கு பயப்பட மாட்டேங்கிறீங்க? பயப்படணும் இல்லை? இப்போ ஒரு ஊழியக்காரன் எவ்வளோ தூரம் கையிலாண்டு காசு வச்சு ஊழியம் செய்ய முடியும்? சக்தி உள்ள வரையும் செய்ய முடியும். அப்புறம் நீங்கள் கொடுத்தா தான் அதையும் சேர்த்து வச்சு செய்ய முடியும். அதுதானே உண்மை. அவர் பரலோகத்துக்கு போகும்போது என்ன சொன்னார்? மேக ஸ்தம்பத்தில் எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக சகல சிருஷ்டிக்கும் நீங்கள் சுவிசேஷம் அறிவியுங்கள், அப்பொழுது சாட்சியாக இருப்பீர்கள்னு சொன்னார். யாருக்கா தலையில் உரைக்குதா? கொட்டு போட்டு தானே போனார். இதை செய்யடான்னு சொல்லிட்டு தானே போனார். இதை செய்யடின்னு சொல்லிட்டு தானே போனார். பேருக்கும் புகழுக்காக ஊழியம் செய்கிறவங்க உண்டு, வசனத்துக்காக ஊழியம் செய்யணும். யார் சுவிசேஷம் அறிவிக்கிறது? அறுவடையே மிகுதி. வெளிநாட்டிலேருந்து ஒரு பொண்ணு சொப்பனம் பார்த்து சொல்கிறா, பாஸ்டர் நான் ஒரு சொப்பனம் கண்ட விளக்கம் கொடுங்க. வயல் அறுவடையாக மிகுதியாக நிற்குது, கடுமழை பெய்கிறது, அறிவா வெளியில் கிடக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அறுவடை மிகுதி, அறுக்கிறதுக்கு மேய்ப்பன் இல்லை, வேலையாள் இல்லை. அவை அறுவடை மிகுதி. இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள். பிரமாணத்தை சொல்லித்தர ஆள் கிடையாது. பிரமாணத்தை சொல்லித்தர ஆள் கிடையாது. ஆகவே நீங்கள் என்னது
வெள்ளாட்டு கடாவை போல குதித்து ஓடுவீர்கள் எங்கும். ஆண்டவர் நல்லா தடுவீங்க, ஆனால் எந்த வசனத்தையும் பின்பற்ற மாட்டீங்க. அதான் வெள்ளாடு. இந்த இயேசு கிறிஸ்துவ ஃபோட்டோ வச்சு சில கலண்டரில் போடுவாங்க. ஒரு ஆடை தோளில் போட்டிருப்பார் இல்லையா, அது வெள்ளாடு. கால்கிட்ட நிற்கும் செம்மறியாடு. செம்மறியாடு இப்படி கூட்டம் கூட்டமாக ஒரு சத்தத்தை, மெய்ப்பனுடைய சத்தத்தை செவி கொடுத்து அப்படியே நடந்து போகும், அது செம்மறியாடு. வெள்ளாடு அப்படி இல்லை, கொஞ்சம் தூரம் வரும். திங்கள் செவ்வாய் புதன் கரெக்டாக வசனத்தை பின்பற்றுவாங்க. புதன்கிழமை பாவம் செய்வாங்க, வெள்ளிக்கிழமை பாவம் செய்வாங்க, சனிக்கிழமை பாவ சங்கீர்த்தனம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு. அது ஓடி போயிடும். வெள்ளாடு ஒரே லெவலில் ஓடுமா? பக்கத்து வீட்டில் தீனி மேய்க்கு போயிடும். இல்லைன்னா மேய்ப்பன சத்தம் கேட்காம ஓடி போயிடும். ஓடி போன ஆடை வா வான்னு கூப்பிடுவார். நைஸாக கூட்டிகிட்டு வந்து காலை முறித்து தோளில் போட்டு தொழுவத்தில் கட்டி அப்புறம் காயம் கட்டுவார். அந்த நிலைக்கு நீங்கள் தள்ளாடக்கூடாது. நீங்கள் எல்லாம் செம்மறி ஆடுகளாய் நிற்க வேண்டாம். வசனத்தை பின்பற்றவன் செம்மறி ஆடு, வசனத்தை பின்பற்றவன் கல்லாடு, வெள்ளாடு, நல்லாடு அல்ல. உற்சாகமாக கையை தட்டுங்க. செம்மறி ஆட்டுக்கு பரலோகம், செம்மறி ஆட்டுக்கு கடவுள் நம்முடைய தேவன், வெள்ளாட்டுக்கு அந்தி கிறிஸ்து தான் கடவுள். அவன் சொல்லுவான், இவனுக்கு கஷ்டமாக இருக்குது, நீ எதுக்கு காணிக்கை கொடுக்கணும்? காணிக்கை கொடுத்தா தான் அவன் கஷ்டம் தீரும்னு பைபிளே சொல்லுது. பைபிள் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பித்தது. மல்கியா 3:3 என்ன சொல்ற? நீதியாய் காணிக்கை செலுத்தும்படி உன்னை பொன்னை போல வெள்ளியை போல புடமிடுவேன். பொன்னு தங்கமாக வேண்டும், செயனாக மாற வேண்டும் என்று சொன்னால், அழகு ஸ்தாபனமாக மாற வேண்டும் என்று சொன்னால் அது அக்கினியில் போட்டால் தான் முடியும். பரிசுத்தமாய் வா. தங்கத்தை தாலியாக கட்ட முடியுமா? தங்கத்தை பொன்னாக மாற்றி செய்யலாம், அது அழகு இருக்கும். தங்கம் கருப்பு தங்கமாக இருக்கும், போட முடியுமா? அதனால தான் செம்பு சேர்த்து கால்குலேஷன்லாம் போட்டு செஞ்சு தந்தா அதுக்கு பேர் நகை, பொன். அல்லேலூயா. பொன்னும் நகையும் என்னுடையது அவர் சொல்கிறாரு. ஆனால் நீதியாய் காணிக்கை செலுத்தாமல் போனால் போட முடியும்னு சொல்கிறாரு. அப்போ நான் இதை சொல்லணுமா சொல்லண்டாமா? எனக்காக இல்லை, உங்களுக்காக. இப்போ நீதியாய் காணிக்கை செலுத்தாதவன் அக்கினியில் போடப்படுவான், நரகத்தில் போடப்படுவான். புடமிடுவதற்கென்றே தங்கத்தை போடுற மாதிரி ஒன்று நெருப்புல போட்டுரும், கொளுத்திடுவேன்னு சொல்கிறார். உச்சமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. ஒரு மனிதன் கிறிஸ்தவத்தை பின்பற்றினால் இந்த காணிக்கையை தான் பின்பற்ற வேண்டும். பின்பற்றிட்டு நீ கர்த்தாவேன்னு கூப்பிடுவார், என்ன மகனேன்னு உடனே வந்து கேட்பார். காணிக்கை செலுத்திட்டு என்ன நோக்கி கூப்பிடு, என்ன மகளே வந்து கேட்பார். ஏன் சாலமன் பாருங்க, சாலமன் கூட ஆண்டவர் தானே இருந்தார். சாலமன் ஆண்டவரோடு இருந்தான், ஆண்டவர் சாலமனோடு இருந்தார். எதுக்கு போய் 1000 மாடுகளை கேட்டார்? இப்போ 1000 மாடுகளை பலியிட்ட பொழுதுதான், என் குமாரனே உனக்கு என்ன வேண்டும்? அவன் கேட்ட, எனக்கு ஞானம் வேண்டும். பணம் கேட்கல, ஞானம். அவர் பார்த்தார், ஞானத்தை வச்சு என்ன பண்ணுற? ஞானத்தையும் தரேன், புத்தியையும் தரேன், அறிவையும் தரேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் தருகிறேன். 1000 மாடுகளுக்கு அவன் எவ்வளவு அதிசயத்தை ஆண்டவர் செய்கிறேன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். சொன்னவர் செஞ்சும் காட்டினார். சாலமோன் பொன்னையும் வெள்ளியையும் கற்களை போல் குவித்தான். அவன் ஆடு மேய்க்கல, மாடு மேய்க்கல, ஆனால் அவன் குவித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அவனுடைய ஞானத்தை வைத்து அவன் சம்பாதிச்சான். பாருங்க, இப்போ 2 வழக்கறிஞர் எடுப்பான், ஒரு முட்டாள் வக்கீல், ஒரு நல்ல வக்கீல், ஒரு புத்திசாலி வக்கீல். இப்போ நல்ல புத்திசாலி உள்ள வக்கீல் கேஸ் நிறைய வரும், நல்லா சம்பாதிப்பான் இல்லையா? நல்ல முட்டாள் வக்கீல் குமசனுக்கு காசோட வாங்க முடியாது. அவன் கர்த்தருடைய ஞானம் உள்ளவன் எல்லாத்திலும் பிரகாசிப்பான். யுத்த வீரனை பார்க்கிறோம், கர்த்தருடைய ஞானம் சிறந்தது. 10 யுத்த வீரர்களை விட ஒருவனுக்கு ஞானம் சிறந்தது. உச்சம கையை தட்டுங்க. சமயோக புத்தி சாலமனுக்கு தேவன் கொடுத்தார். அதற்கு அவன் கொடுத்த விலை 1000 மாடுகள் கொடுத்துதான் தேவ ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். இன்றைக்கி மாணவ சமுதாயம் இருக்கிறது. பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லுவாங்க, பாசிங் இருப்பாங்க. ஏன் பிள்ளை நல்லா படிக்கிறதுக்கு ஒரு பொருத்தனை செலுத்தி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பேன், செய்ய மாட்டாங்க. எல்கேஜிலையும் யூகேஜிலையும் கொண்டு டெபாசிட் கட்டிடுவாங்க முன் குறித்து. அடுத்த வருஷம் என் பிள்ளைக்கு அட்மிஷன் தரணும். இல்லை கர்ப்பத்தில் குழந்தை இருக்குது, 3 வருஷம் தாண்டி ஸ்கூலுக்கு வருவேன், எனக்கு அட்மிஷன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு 3 லட்சத்தை முன்னாடி கொடுத்துருவோம். என்ன பெற்றோர்கள்! ஏன் ஆண்டவர் கொடுத்தா என்ன?
நீ விரும்புகிற ஸ்கூலில் தரமாட்டாரா? படிக்க வைக்கிறது ஆண்டவர் தானே, ஞானத்தை கொடுக்க அவர் தானே. புள்ள பிறக்குது, ஸ்கூலுக்கு போகும்போது அதுக்கு திடீர்னு வாந்தி வந்து இல்லை பேதி வந்துச்சுன்னா ஸ்கூலுக்கு போக முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ எல்லாமே செய்கிற அவர் தானே. அதுக்கு ஒரு சாட்சியான காரியம். ஒரு முறை தாங்கள் ஒரு புத்தகத்தை அச்சிட்டு ஒரு சிஎஸ்ஐ சபையில் கொண்டு கொடுக்க சொன்னார். பொதுவாக சிஎஸ் சபையில் கொடுக்க விட மாட்டார். ஆனால் நான் கொண்டு கொடுத்தோம் ஒரு ஆராதனை வேளையில். நாங்கள் புக்கை கொடுத்துட்டு என் அக்கா வீட்டுக்கெல்லாம் போயிட்டு யூட்டர்ன் அடித்து ஊருக்கு வந்தாச்சுன்னா இங்கே ஒரு தம்பதி இருக்கிறது, தம்பதி இல்லை ஒரு சகோதரி இருக்கிறார்கள். உங்கள் புத்தகத்தை பார்த்தேன். என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் பாம்பு மாதிரி வளைஞ்சு உட்காந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன். யூனிஃபார்ம் போட்டாலே பாம்பு மாதிரி தரையில் கிடந்து உருந்து போவான். அவங்க சொன்னதை தைரியமாக சொல்கிறேன். நான் போகாத கன்னியாகுமரி மாவட்டத்தில் போகாத சபை கிடையாது. இங்கே மார்த்தாண்ட அந்த பக்கத்தில் இருக்கிற KN ராஜனை கூட கொண்டு வச்சு நான் உபவாசம் கூட நடத்தினேன். குலசேகரம் பகுதியில் ஒவ்வொரு வருஷத்துக்கு முயற்சி நடத்தினேன். ஆனால் என் பிள்ளைக்கு வியாதி தீரல. நிறைய பாசியரை கூட்டு வச்சு பண்ணினேன், ஒன்றும் நடக்கலை என்று அவர்கள் சொன்னார்கள். இனிதான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல. உங்கள் புத்தகத்தை பார்த்தேன், ஆவியானவர் சொன்னார் நீ ஓடிப்போன்னு சொன்னால நான் ஓடி வந்துட்டேன். ஆனால் பூட்டி கிடந்தது. ஆனால் இங்கே இப்போ வந்துட்டீங்க, இதுதான் சப்ஜெக்டு. சரி, எல்லா சபையும் போனேன், கன்வென்ஷன் நடத்தினேன், எல்லாம் ஓகே ரைட். இந்த பிள்ளையினுடைய ஜென்ம பாவத்தை நீ போக்கு, உன் பிள்ளை சுஸ்தமாவான். அது என்ன ஜென்ம பாவம்? இதே இடத்துல தான் சொன்னேன். கையில் என்ன இருக்குது? ஜீவொளி ஜெபக்கரம் புத்தகம். நீ 3000 புத்தகத்தை அச்சிட்டு அந்த பிள்ளை பேரில் நிறைவேற்று, அதிசய தேவனை நீ காண்பாய். உற்சாம கையை தட்டுங்க. பொறுத்தனை ஜெபம் நைட்டு தான் நாங்கள் ஏறெடுப்போம். நாங்கள் இல்லை, நான் மட்டும். அல்லேலூயா. பொறுத்தனை ஜெபத்தை கர்த்தர் நாணமாக இருந்து அதை ஏறெடுத்து அந்த கட்டுகளை உடைச்சிட்டோம். இனி யூனிஃபார்மை போடு. எத்தனை வருஷமாக இருக்குது? 4 வருஷமாக இந்த இருக்க பிரச்சனை. 4 வருஷமாக இருக்கிற பிரச்சனை. யூனிஃபார்ம் போட்டு நான் ஒரு ஃபோன் பண்ணேன், அன்னைக்கு தான் ஜெபம் பண்ணேன், அன்னைக்கு தான் விழுந்தான். அதுக்கப்புறம் விழவே இல்லை. யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கே ஓடிடுவான். ஒரு சம கையை தட்டுங்க. அப்போ வசனம் ஒரு மனிதனை விடுதலையாக்குகிறது. நீ வசனத்தை ஜெய் கொடுத்தால் விடுதலை கிடைக்கிறது. இதுக்கு முன்னாடி ஸ்கூல் போனால் அங்கே வந்து எடுப்பான், ஓடி தூக்கிட்டு வந்துடுவாங்க. பிள்ளையினுடைய படிப்பே பாதிக்கிறது. கேட்டா ஆண்டவர் சொல்லாரு, ஜென்ம சாபம் என்ற சாத்தான் இவங்கிட்ட நிற்கிறான். முன்ஜென்ம பாவம் இந்த பிள்ளை இடத்தில் வருகிறது. ஆண்டவர் சொல்லியிருக்காருல, யாத்திராமத்தில் சொல்லியிருக்கிறாரு, முற்பிதாக்களினுடைய கிரியைகள் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன். மன்னிச்சிருந்த எதுக்குயா விசாரணை? முன் ஜென்மத்தை மன்னித்திருந்தால் எதற்கு விசாரணை? அப்பா அம்மா மன்னிச்சா நீங்க பரிசுத்தம் தானே, ஏன் மன்னிக்கல ஆண்டவரே? ஏன் 3ஆம் 4ஆம் தலைமுறை 3000 ஆண்டு வரைக்கும்? என்னது ஒரு தலைமுறை 1000 ஆண்டுகள்னு வச்சுக்கிடுவோம். அதை நெருங்கிட்டு இருக்கிறோம். முடிச்சு வைக்க போறாரு. 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேன், விட மாட்டேன். மன்னிச்சிருந்தா விசாரணை கிடையாது, சைட்டா பரலோகம் தான். அப்போ நீ செய்கிற அக்கிரமத்தை, தாய் தகப்பன் செய்கிற அக்கிரமத்தை பிள்ளையிட விசாரிப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ தாய் தகப்பனுடைய அக்கிரமத்தை கழுவணுமா கழுவண்டாமா? சரி, அந்த காலத்தில் கிறிஸ்தவ மதம் கிடையாது. கிறிஸ்தவ மதம் இருந்தாலும் அந்த அளவுக்கு வேதம் கிடையாது. உங்களுக்கு இருக்குல்ல, இந்த தலைமுறை தானே எல்லா பிள்ளைகளும் பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்சிக்காரன் பைபிளே வாசிக்க மாட்டான். அவனை பைபிள் வந்து தலைகணி. வியாதி வந்தால் என்ன பண்ணுவான்? தலைக்கடியில் எடுத்துக்கி வச்சுருவான். இதுதானே நானும் வச்சுருக்கேன், அதனால சொல்கிறேன். நெஞ்சொலி இருந்தால் பைபிள் தூக்கி வச்சுருவான். நம்பிக்கை பைபிள் நெஞ்சில் வந்தால் விடுதலை வந்தாச்சுன்னு அர்த்தம். ஆனால் வசனத்துக்குள்ளே போக தெரியாது, ஏன்னா சொல்லி கொடுக்கல. இப்போ தானே அலையிலேயே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. வசனம் தான் விடுதலையாக்கும், வசனம் தான் உன்னை மெய்ப்பிக்கும், வசனம் தான் உன்னை பரிசுத்தமாக்கும், வசனம் தான் உன்னை எல்லா இக்கட்டிலிருந்து காப்பாற்றும். இப்போ சங்கீதம் 76 11 12 ஒருவர் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 76 11. பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். பிரபுக்களின் ஆவியை அடக்குவார், பூமியின் ராஜ
பயங்கரமானவர். பிரியமானவர்களே, வேதம் இங்கேயும் என்ன சொல்லுகிறது? நீ பொருத்தனை பண்ணிக்கோ, ஆனால் மனசில் வச்சிருக்காத. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருக்கு அது செய்வேன் இது செய்வேன், எனக்கு அது கிடச்சா இது செய்வேன், வீடு கட்டுனா அது தருவேன் இது தருவேனாக்கா பேரம் பேசி வச்சுருக்காங்க. அதெல்லாம் அந்தி கிறிஸ்துவனுடைய ஜெபம். ஆனால் இங்கே வசனம் உற்று பாருங்கள், என்ன சொல்கிறார்? பொருத்தனை பண்ணி அதை கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். ஒரு ஆர்டர், ஒரு வசனம், ஒரு கட்டளை, இதுக்கு கீழ்ப்படியணும். அதை கர்த்தருக்கு நிறைவேற்று. உனக்கு என்ன பிரச்சனை ஆனாலும் ஒரு பொருத்தனையை பண்ணி அதை கர்த்தருக்கு நிறைவேற்று. ரெண்டாவது என்ன சொல்றாரு? அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். இப்போ காணிக்கை வேற, பொருத்தனை வேற. முதல்ல என்ன சொல்றாரு? பொருத்தனையை கர்த்தருக்கு நிறைவேற்று. ரெண்டாவது, பயப்படுகிறவர்கள், என்னுடைய சத்தத்துக்கு பயப்படுகிறவர்கள், பயப்படுத்துகிற தேவனிடத்தில் காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். அப்புறம் மூணாவது என்ன சொல்றாரு? அப்பொழுது பிரபுக்களின் ஆவியை நான் அடக்குவேன், நான் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் பயங்கரமான தேவன். உற்சாகமா கையை தட்டுங்க. இந்த வசனத்தை ஆழமாக நம்ம சோதித்து பார்த்தால், புடமுட்டு பார்த்தால், முதல்ல பொருத்தனை பண்ணி கர்த்தருக்கு நிறைவேற்று. ரெண்டாவது காணிக்கையும் கூட கொண்டு வா. மூணாவது தான் நான் விடுதலை தருவேன், பிரபுக்களின் ஆவியை அடக்குவேன். பிரபுக்கள் என்றால் தேவர்கள். அப்போதான் தேவருடைய ஆவியை நான் அடக்குவேன், கட்டுவேன், அழிப்பேன், எரிப்பேன். நான் பூமியின் ராஜாக்களுக்கு பயங்கரமான தேவன் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை ஏதாவது கிறிஸ்தவம் பின்பற்றுவானா? அவள் இந்த வசனத்தை பின்பற்றாதான் பரலோகத்தில் டிக்கெட் கிடையாது. உற்சம கையை தட்டுங்க. இதான் பிதாவுடைய வசனம், இதான் பிதாவுடைய திட்டம். ஆபிரகாம் செய்தான், ஈசாக் செய்தான், யாக்கோப் செய்தான், மோசே செய்தான், எப்தா செஞ்சான், மனோவா செஞ்சான். நம்ம மட்டும் செய்ய மாட்டோம். நம்ம வாயினாலே ஏரோப்ளேன் ஓட்டுவோம். ஏரோப்ளேன் ஏறாமலே ஏரோப்ளேனில் பறப்போம் இல்லையா? சின்ன பிள்ளைங்க என்ன செய்வாங்க? ட்ரெயின் ஓட்டுவாங்க. இல்லை, கிச்சு 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 கிழக்கி போகும் ட்ரெயின். அப்படியே வண்டி ஓடி போயிடுவாங்க. ட்ரெயின் போகிற மாதிரி அங்கே ஓடிடுவாங்க இல்லையா? அது விளையாட்டு. அடுத்து சின்ன காரெல்லாம் வாங்கி வச்சுட்டு கார் ஓட்டி பார்ப்பாங்க. ஸ்டீரிங் எல்லாம் பிடிச்சி வளைச்சி பார்ப்பாங்க. அது 3 நாள் அது மூஞ்சா அது 3 பீஸாக கிடக்கும். அப்புறம் அப்பா பெரிய கார் வாங்கிட்டாங்க. அது சின்ன பிள்ளைங்க. வசனத்தில் வாழணும், கற்பனையில் வாழக்கூடாது. வசனத்தால் தான் நீங்கள் வாழணும். வசனம் உங்கள் வீட்டுக்குள்ளே வாழ ஆரம்பித்தா இந்த உலகத்தில் நீங்கள் தான் பெரிய எஜமான்கள். உற்சாகமாக கையை தட்டுங்க. வசனம் இல்லைன்னா இந்த உலகத்தில் நீங்கள் தான் மிகப்பெரிய பிச்சைக்காரர்கள். கிறிஸ்தவர்களுக்கு இன்னொரு பேர் என்ன? பிச்சைக்காரர்கள் தான். அரிசிக்கு கடன் வாங்குவோம், வட்டிக்கு கடன் வாங்குவோம், அப்படி தானே? துணிமணிக்கு கடன் வாங்குவோம், நகைக்கு வாங்குவோம், காணிக்கை கொடுக்குறதும் கடன் வாங்குவோம். ஏன்? அப்பா அம்மா சரியாக இருந்திருந்தா நீ கொளுத்து போயிருப்ப. அப்பா அம்மா பாவ நிவாரண வழி செலுத்தல, நீ இப்போ கடன் வாங்கி அலையிற. எவ்வளோ ஆஸ்தி இருந்தாலும் கடன் வாங்கி தான் தீருவ. ஏன்? நல்ல பணம் இருக்குது, 5 லட்ச ரூபா கையில் இருக்குது, கேஷ் இருக்குது, வச்சு விடுவோம். ஆனாலும் காரை கடன் தானே வாங்குற நீ. அப்போ நீ என்னையா ஆம்பளை? சார் 5 லட்ச ரூபா இருக்குல்ல, காரை 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு செகண்ட்ஸ் கார் வாங்கி வச்சுக்கலாமே, சூப்பராக இருக்குமே. இல்லை 10 லட்ச ரூபா இருக்குது, ஒரு கார் வாங்கலாம் இல்லை. ஆனால் நீ காரை கடன் தானே வாங்குற. காசு இருந்தாலும் வாங்க மாட்டோம். வீட்டில் பீரோவில் பணம் இருக்கும், அதை வச்சு அரிசி வாங்க மாட்டான். பையை தூக்கிட்டு கடைக்காரன்ட்ட போய் 5 கிலோ அரிசி தான், அப்புறமா தரேன்னு. ஏன் அவன் சாப்பாடே நீ ஏன் சாப்பிட்ற? வெக்கமே இல்லை. சாப்பாட்டுக்கு நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கலைன்னா என்னத்தான் ஆம்பளை, என்னத்தான் பொம்பளை? எங்களை மாதிரி 41 நாள் தண்ணி எரியலாம் கிடைங்க. தேகம் சுருங்கியும் போகாது, குடல் வற்றியும் போகாது, பலன் குன்றியும் போகாது. ஆகவே வசனம்தான் வாழ்க்கை, வசனத்தின்படி தான் வாழணும். இந்த வசனத்தின்படி வாழ்ந்தால் அந்த சகோதரிக்கு 4 வருஷம் இல்லாத விடுதலை. அவர் விடுதலை கொடுப்பதற்கு சித்தமானார். ஆகவே சிஎ சபையில் கொண்டு புத்தகத்தை கொடுன்னு சொன்னார், கூட்டிகிட்டு வந்தார், விடுதலையும் கொடுத்தார். விடுதலை வாங்கிட்டு அப்போ எஸ்கேப். முன்னாடி உள்ள புத்தகத்தில் சாட்சி கடிதம் உண்டு, இதுலேயும் இருக்கிறதா? பாருங்க, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஊழியக்காரால முடியாத காரியம் ஜீவ ஒளியில முடியும். கையை தட்டு. பெருமைக்கு இல்ல, சாட்சிக்கு சவால் ஒளியா. அதிசயம் செய்கிற அதிசய தேவனுக்கு ஸ்தோத்திரம். சனிக்கிழமை கூட்டம் முடிஞ்சு போனவர் நைட்டு மகளுக்கு காரியத்தில் ஒரு சூழ்நிலை நெருக்கமான ஒரு சூழ்நிலையை சந்திக்க வேண்டியது இருந்தது. அது அப்போ ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இங்கே அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இங்கே நாங்கள் ப்ரேயர் முடிச்சுட்டு இருக்கும்போது சிஸ்டர் முதல் பாடல் ப்ரேயர் முடிஞ்சு முதல் பாட்டு பாடும்போது இந்த இடத்துல ஏசப்பா இங்கே நின்றுட்டு 2 பிள்ளைங்களுக்கு முகம் தெரியலை எனக்கு. ஒரு பிள்ளை கொஞ்சம் உயரமாக இருக்குது, இன்னொரு பிள்ளை கொஞ்சம் குள்ளமாக இருக்குது. அப்படி 2 பிள்ளைகளை ஒரு கையால் அணைச்சி விட்டுட்டு இன்னொரு கையை வச்சு அப்படி பிடிச்சிருக்கேன். அப்போ நான் ஏற்கனவே ஏசப்பா பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும், பிள்ளைகளுடைய வாலிபம் வலிவிக்கு போகக்கூடாது, பிள்ளைகளுடைய வாலிபம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதாக நான் கேட்டுட்டு இருப்பேன். அப்படி இந்த பிள்ளைகள முகம் தெரியல, அது இந்த இதுன்னு அது முடிஞ்சு. ரெண்டாவது பாஸ்டர் ப்ரேயர் முடித்து முதல் பாட்டு அவரும் பாடும்போது தான் அப்போது 2வது முறையாகவும் இதே இடத்துல தான் அதே ஒரு காட்சியை தான் நான் பார்க்க முடிஞ்சுது. அப்போ பாஸ்டர்கிட்ட சொன்ன ப்ரேயரில் வரும்போது பாஸ்டர் இப்படி அது நீங்கள் இப்போ சாட்சி சொல்லணும் அப்படின்னு, பிறகு இன்னும் அடுத்த கூட்டத்தில் சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அதுக்கு இப்போ அவள்கிட்ட நெருக்கமான ஒரு சூழ்நிலையை சந்திக்க வேண்டியதான். சனிக்கிழமை நைட்டு சொன்னேன் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படி. நான் அது அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை எதுவும் பண்ண முடியாது. அப்போ நான் ஏசப்பா அதுக்குட்டிய வழிவாசலை நீங்கள் திறந்து தாருங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்துக்கா, ஆண்டவர் நமக்கு வழிவாசலை திறந்து தருவாருன்னு சொன்னேன். அது திங்கட்கிழமை அந்த காரியத்தை சந்திக்க வேண்டியது இருந்தது. அதை தேவன் அதிசயமாய் அதை காரியங்களை சந்திக்க செய்தார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி சாட்சியம்.